ஏதோ ஒரு வகையில வந்து கதை கேட்கல நீங்களும் கொஞ்சம் மரியாதையாக கஜி கொள்ள வரும். நாங்கள் எங்களால எங்களோட சக்திக்கு அப்ப உட்பட்ட வகையில என்னென்ன செய்ய வேணுமோ அதை நாங்க முழுமையாக செய்தன அடிப்படையில நாங்கள் காணி அளக்கிறதுக்குரிய தீர்மானத்தை கொடுத்தினாங்க. நிர்வாக அதிகாரி கடிதம் கொடுக்காமல் ஒரு அலுவலை செய்ய முடியுமா? சட்டவிரோத கட்டடத்தை இடிக்கிறது அதுகளுக்கு எல்லாம் அப்பால அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இங்கே இருக்கணும். அந்த பிடிவாதம் அரசு ஏதோ ஒரு மட்டத்திலேருந்து வருது. அவர் விட்டுட்டு போனாலே அந்த பிரச்சனை முடிச்சு. அப்ப பரம்பராவிடம் தையிட்டி காணி விவகாரம் அதிகமாக பேசப்படுகிறது. முன்னதாக இந்த தையிட்டி விகாரை உரிமை கோருகின்ற பிரச்சனைகள் அதிகமாகவே பேசப்படுகின்றன. இந்த இடத்திலே தையிட்டி காணிகளை அளப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் அடிப்படையிலே இன்றைக்கு அளவிடுவதற்கான அந்த ஆரம்பகட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போது களத்திலே குழப்ப நிலைகள் காணப்பட்டதாகவும் இதன் காரணமாக இன்றைக்கு அளவிட இருந்த அந்த செயற்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் அந்த பகுதிகளை மேற்கோள் காட்டி செய்திகளை அறிய முடிகிறது. இந்த காணிகளை அளவிட்ட பிற்பாடு யார் உரிமையாளர்கள் என்பதை அந்த அளவீடுகளின் அடிப்படையிலே தீர்மானித்து உரியவர்களிடம் காணிகளை கையளிப்பது தொடர்பான முடிவுகள் எட்டப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது எவ்வாறு இருந்தாலும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை தொடர்பிலே எதுவிதமான இறுதியான அதே நேரத்திலே திடமான வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தப்படவில்லை, முடிவுகள் எட்டப்படவில்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த காணிகளை அளவீடு செய்த பிற்பாடு இந்த விகாரை அமைந்திருக்கின்ற காணியை என்ன செய்ய போகிறார்கள், அல்லது இந்த அளவீடுகளின் பின்னே ஏதாவது மறைமுகமான செயற்பாடுகள் திட்டங்கள் இருக்குமா என்கிற கோணத்திலும் காணி உரிமையாளர்கள் சந்தேகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது எவ்வாறு இருந்தாலும் இன்றைக்கு அளவிட இருந்த அந்த செயற்பாடுகள் குழப்பங்களின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. நாங்க அவ்வளவு வேதனையோட வேதனையோட நிக்கிறோம். உள்ள இருந்தவங்களை ஆட்டி அப்ப பரம்பராவிடம் இந்த காணி அளக்கிற சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே புத்த சாசன அமைப்பினுடைய செயலாளரோட தொடர்பு காய்ச்சிருக்கிறோம். அப்போ இந்த காணி அளக்கிறது சம்பந்தமாக நாங்கள் நடுக்கெடுத்து கௌரவ கடற்கொழில் அமைச்சருடைய தலைமையில் கடந்த சனிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் வந்தால் இன்றைய நாங்கள் அளந்திருந்தாங்க. இந்த அளக்கிறக்கூடிய நடவடிக்கையாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம், கொழும்பினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம்
யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அந்த காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தது இந்த காணியை அளவீடு செய்யுமாறு. அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை விட்டு பிடித்திருந்த அந்த காணியை அளக்கிற சம்பந்தமாக. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் நிகழ்ந்த தெரிவித்திருந்தால் இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கின்றது. நீங்கள் இந்த காணிகளை அளக்கிறப்ப நீங்கள் சொன்ன விடயங்களையும் நீங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விட சொல்லி, அதாவது இது இந்த காணி எந்த விதத்திலும் சுவீகரிப்பு உட்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதேவேளை இந்த காணியை விடுவிக்கிற சம்பந்தமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட உறுதிப்படுத்தலையும் கேட்டது. இப்போ நாங்கள் இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சுக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆகவே இதை நாங்கள் ஒரு 2 வாரங்கள் போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறக்குரிய ஏற்பாடை தாங்கள் செய்கிறதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இதை தாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான் இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பாக செயலாளர் சொல்லியிருக்கேன். அப்போ அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் இப்போ அதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல நாங்கள் திங்கட்கிழமை சொல்கிறதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இதை அளக்கிறதுக்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தாருன்னு சொல்லிக்கணும். அவை நாங்கள் மீண்டும் அதை சரியான முறையில் என்ன உங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்குது, உத்தரவாதங்கள் தரப்படுகின்றது. அப்போ அதை நாங்கள் அவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி தரது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த வகையில் அந்த காணியை நாங்கள் எப்படியும் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் சொல்கிறீங்க இப்போ காணிக்காரரும் இங்கே இருக்கிறேன், வேறு யார் மேட்டாக்கில் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைமையகம் நில அளவை இங்கே இருக்கிறது வந்து மாவட்ட அலுவலகம். அப்போ அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைவர், அதே போல் காணி உரித்து நிர்ணய திணைக்களம். அப்போ அவை எல்லாரும் வேணால் இதில் இருக்கிறது வந்து எல்லாம் மாவட்ட அலுவலகங்களோட உத்தியோகத்தோட நீங்கள் இருக்கிறோம். அப்போ இது வந்து தேசிய ரீதியில் கதைக்கப்பட்ட பிரச்சனை என்ற படியால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சேவை சொப்புண்டு. இதே போல் இவருடைய தலைமையகம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால எல்லா நிறுவனங்களோட தலைமையகங்களும் ஒருங்கிணைந்த வகையில் காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் விடிய காலையிலையும் செயலாளரோட கதைச்சது. அப்போ சொன்னால் நான் ஒரு மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த வகையில் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதானே சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுன்றது. இப்போ இங்கே மேலதிகமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல. தடை ஏற்படுத்தப்பட்டாலும் அளக்க இல்லை என்று தீர்மானம் எடுக்கப்பட இல்லை. தடைப்படையில் ஒரு கால தாமதம் உங்களுக்குள்ளேயும் பலத்த சந்தேகம் இருக்கின்றதாக நீங்கள் தெரிவிச்சு ஒரு பிரைவேட் காணிங்க இவ்வளவு காலமும் நீங்க இங்க இருந்து அவ்வளோ காணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்க கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்ப உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி, இது கைசகுடி சூழ்நிலை இருந்து பலமையா செய்கிறது போல ஜிஎம்ஆர்கிட்ட ஒப்படைச்சு இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலா கவர்மெண்ட் சர்வேரிங்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோட தான் அளக்க வரதம்ன்றதை அவர் சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்பட இல்லை தானே. எங்கட பாதுகாப்பு கருதி கீரிமேலையில நடந்தது அளவுகிட்டின் பிறகுதான் சில நெருக்குதல்கள் நடந்தது சுவீகரிப்புக்கு தடுக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்புக்கு சேர்ந்து உங்கள்ட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மாதிரி நேற்று பின்னேறம் வரை அளக்கிறான் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு. நான் இதில் கன தரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதால இதை நாங்கள் தடை செய்யவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, இடைநிறுத்தவும் இல்லை. 2 வாரம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மீள சகல தரப்புடன் இணைந்த வகையில் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை. அப்போ நீங்கள் இப்போ இதில் மெயினாக நாங்கள் எங்களோட கோரிக்கையில் உண்டான அடுத்த முறை அளவீடு செய்யல இது சுவீகரிக்கப்படுறதுக்காக இல்லை, காணிகளை அளவிட்டு விடுவிக்கிறதுக்கான அந்த எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தருவீங்களோ எழுத்து மூலம் தர்றதுல உண்மையிலேயே யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு அதோட பாதுகாப்பு, காணி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு. அதுவும் பாருங்க நிர்வாகப்படி லெட்டர் மூலமா போகுதான் எங்களுக்கு விருப்பம். அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சுனாங்க. அந்த கோரிக்கை படி இன்றைக்கு அளக்கிறதுக்கு வந்தேன். ஆனா நேற்று இரவு வந்து ஒரு
சட்டவிரோதமா இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் எங்களுக்கு உண்மையா நாங்க அறிஞ்ச தகவல் சரி. அதை அப்ப நாங்கள் முன்னுக்கு கோரிக்கை வச்சது இந்த சட்டவிரோத விகாரையில் இருக்கிற அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்கள் கோரிக்கை வச்சோம். நாங்கள் என்ன முதல்ல அவரை நீக்கினாதான் தங்கு தடை இல்லாம எல்லாருமே பல அலைகிறோம். எந்த ஒரு ஆவணமும் இல்ல ஒரு ஆள் இப்ப இன்றைக்கு வந்து அந்த 3 அமைச்சர் மேர் எடுக்கப்பட்ட தீர்மானத்துல 3 அமைச்சர் மேர் நீங்க டிஎஸ் டிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்தீங்க. காணிக்காரர் யாருமே இல்ல. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இந்த கவர்மெண்ட் நம்பி இல்ல அதை தடை செய்யல யாரும் என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் உரிய ஏற்பாட்டோட தான் நாங்கள் செயற்பட்டு உங்களையும் கூட்டத்துக்கு நீங்க சொன்னீங்க நாங்கள் ஒரு லெட்டர் வந்தா பிறகு அதுல சில சிக்கல்கள் இருக்காது. அப்ப அந்த லெட்டர் தரா விட்டுருந்தோம்டா அந்த கலந்து குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நீங்க சேர்க்கக்கூடாது. நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் உங்களோட கருத்தினாலிருந்து மேற்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கிறது தான். இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் தற்காலிகமாக இந்த அளக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம். ஆனா திருப்பி வைக்கிற கோரிக்கை வந்து திருப்பி அளக்கைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்றி போட்டு அளக்கிறதா எங்களுக்கு நீங்க சொன்னீங்க அந்த விஷயம் நீங்க சொன்னீங்களா இது காணி சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்ற உத்தரவாதம் சொல்லி அப்ப நாங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் அந்த விடயத்தையும் எழுத்துல செயலாளர் புத்த சாசன அமைச்சருடைய செயலாளருக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதாவது நீங்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. விளத்தையும் கருத்துல கொண்டு நீங்கள் அளக்கிறக்கூடிய டேட்டை நாங்கள் கோரிக்கை நாங்கள் நிகழ்த்துல அனுப்பி இருக்கிறோம். அன்றைக்கு வாயால உங்களுக்கு சுவீகரிக்க இல்லை காணி விடுவிக்கிறது மட்டும்தான் வாயால எல்லாருமே எங்களுக்கு உறுதிப்பாடு தந்தது. அதை எழுத்துல கேட்டோம்னா உங்களுக்கு 1 month கிட்ட டைம் தேவைப்படுது. நீங்க அதுக்குள்ள வேற என்னென்ன வழியாலே தண்டலாம் நீங்க யோசிக்கிறீங்க. உங்களுக்கான மேல்மட்ட அழுத்தங்கள் நிறையவே இருக்குன்னு விளங்குது. இது வந்து ஒரு கடைசி நேரம் ஒரு தனி மனிதனால் எடுக்கப்பட்டதுன்றது சூழ உள்ள மீடியாலேருந்து எல்லாருக்கும் விளங்குது. ஒத்துக்கொள்ற கஷ்டம். நீங்க அடுத்த முறை எங்களுக்கு 3 கூடத்துக்கும் மக்கள் சார்பா நீங்கள் ஒரு ஆளை கூட அதுங்களுக்கு ஒரு கவலை எங்கள ஒரு ஆளை கூட ஒரு ஆளோ 2 பேர் தேர்ந்தெடுத்து நீங்க கூட்டிக் கொண்டு போகலாம். நாங்க கூட்டிட்டு போகலாம். எங்களுக்கு அமைச்சர் புத்த சாசன கடிதம் வந்தது. அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளரையும் கலந்து கொள்ள சொல்லி அதே போல கௌரவ அமைச்சரையும் கலந்து நாங்க போய் கலந்து கொண்ட இடத்துல நீங்க மினிட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்டத்தில் அதுல நாங்கள் கையளிக்கலாம். அதெல்லாம் எங்கள் சார்பாக நடக்கிறது எங்களுக்கு ஒரு கொப்பி கையளிக்கலாம். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லப்பட அந்த கூட்டத்தில் நாங்கள் சொன்னாங்க இந்த காணியை அளக்கிறதாக இருந்தால் நான் சொன்னா இந்த காணியை அளக்கிறதா இருந்தால் நிச்சயமா 2024ஆம் ஆண்டு அளக்கைகளை பொதுமக்கள் அளக்கிறதுக்கு விட இல்லையோ வேற இல்லையோ அது நடந்தது. இந்த முறை பொதுமக்கள் கட்டாயம் வர வேணும். அந்த கோரிக்கையை கௌரவ அமைச்சரும் அந்த அதுல முன்மொழிஞ்சு கட்டாயம் வர அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த காணியில உங்களையும் பங்குதாரரை வச்சுக்கொண்டு வளர்க்கறதுக்கு முழு டிபார்ட்மெண்ட் காணிக்காரர் இல்லாம அளக்கையில உண்மையிலேயே இது தனியார் காணி எங்கட கோரிக்கை இல்லாமல் ஒரு பிரச்சனை தான் அளக்க வர்றீங்க. அப்ப எங்களோட சைன் வேண்டும் நிலப்பாடு அங்க வருது. என்ன பிரைவேட் காணி அனுமதி உறுதிப்படுத்துறாண்ட அனுமதி நாங்க தான் உறுதிப்படுத்தணும். அப்ப நீங்க அடுத்த முறை இப்ப இது சேவை டிபார்ட்மெண்ட் கொழும்பு எல்லாரும் அடுத்த முறை நீங்க எழுத்து மூலம் எங்களுக்கான இதெல்லாம் தருவீங்களா அளக்கிறாண்டால் இது சுவீகரிக்கப்படாமல் உங்களுக்கு அளக்காம விடுவிக்கிறார் கோரிக்கை. அது நியாயமோ இல்லையோ இவ்வளவு காலமும் அதிக பாதுகாப்பு வலயங்கள்ல இருந்து ஜிஏட்ட அரசாங்கத்தால் கையளிக்கப்பட்ட சகலதும் நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சகலருமே அந்தந்த இடம் விடுவிக்கப்பட்டதை ஒழிய அளவீடு செய்யப்படுறது முதலாவது உதாரணம் வடகிழக்கில். அப்போ இந்த உதாரணத்துக்கு ஏன் அப்படி விட்டு போட்டு அளக்கக்கூடாது? நீங்களும் நிற்கலாம். இதே இந்த
திருட்டுத்தனமா அடைச்சி வச்சிருக்கிறத எடுக்கக்கூடாது அந்த கேள்வி எங்களுக்கு இருக்கு. இது வந்து அதிக பாதுகாப்பு தனம் இல்லை, திருட்டுத்தனமா ஒரு ஆள் கையகப்படுத்தின இந்த காணியை எடுத்து போட்டு நாங்கள் முரண்பட மாட்டோம். எங்களுக்கு இல்லை வார முரண்பாடு அது சாதாரணமா அலக்கை விழாகாலமும் ஏதோ நடந்து கொண்டு தானே போகும். நேரடி மக்கள் அளவடைக்கு இது இடத்துல நீங்க வந்து நீங்க தானே என்ன காரணத்தா குழப்பம் நாங்க இவ்வளவு பேர் வந்திருந்தோம் அன்றைக்கு நீங்க சொன்னீங்க மக்கள் குழப்பினா மக்கள் விட இல்லையா ஏதோ ஒரு வகையில மக்கள் ஒரு உதாரணமா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மக்கள் உதாரணமா சொல்றீங்க அதே வழியில கொண்டு எங்களால என்ற ஒரு இது வருதல்லோ உங்களுக்கும் மனதுக்கும் தெரியும் மனச்சாட்சிக்கு இன்றைக்கு இந்த தடை வந்து எங்களால இந்தியன் தடையும் அண்டியான் தடையும் நாங்களா வேற பகுதியா அது தெரியும் எல்லாருக்கும் அவர் அதை நாங்கள் ஆக்கப்படுறோம் அந்த நோய் உங்களுக்கு இருக்கு. நாங்கள் இன்றைக்கு வராமலே இந்த தகவலை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் வர சொல்லின்ற தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனால் போய் நிம்மதியாக அதால நாங்கள் என்ன செய்ய வந்து கதை கேட்கல நீங்களும் கொஞ்சம் மரியாதையாக கஜு கொள்ள வரும். நாங்க சொல்றாங்க 2024 ஆண்டு காணி உரிமையாளர்கள் சேர்த்து அளக்க வழி கிடைக்கல. அது ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கு வந்து அதே காரணம் நாங்க இல்லாம காணி உரிமையாளர்கள் இது இல்லாம நடக்க இயலாது. அன்றைக்கு அவ எங்களை தடுத்ததுதான் காரணம். நாங்களும் போனோம். இன்றைக்கு பொதுமக்களும் வந்திருக்கிறோம், எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு ஆள். ஆனால் நாங்கள் கோரப்பட்ட கடிதத்தால மேலத்தால வந்ததா வந்து உங்களுக்கு தெரியும் எங்கள் சார்பா அப்ப நீங்க இந்த இடத்துல சனத்தின் காணியானன்றத அழுத்தமா சொல்லணும். இல்ல இதுல சொல்லுங்க ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருந்து உங்கள்ட்ட பாரபட்சியாச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? உங்களோட அதிகாரத்தை முழுமையா எடுக்கணும். தடையால் வேணும். தந்தாச்சுன்னு சொல்றீங்க. தடையால் வேணும். நீங்க முழுமையா நீங்க இந்த முடிவுகளை நீங்க பொறுப்பாளிங்க. தடங்கள் வருது சார். சனத்தின காணியானன்றத நீங்க சொல்லுங்க. இவ பிடிச்சு வச்சு ஒலிம்பிக் போகணும் நீங்க சொல்லத்தான் வேணும். சனத்தின காணி இது எல்லாம் உறுதி இருக்கு. பிரதேச சபை மிஸ் நீங்க படிவா சொல்லணும். இது இவ ஒலிம்பிக் போகணும் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க. நீங்க மீட்டிங்ல அவை கணிசமான அளவு உங்களால இந்த காணி பொதுமக்கள் இந்த காணி என்று உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எடுத்தாங்க. நாங்க பிறகு அதுல ஒரிஜினல் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து பிறகு பதிவாளர் நாயர் திணைக்களத்தில் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் எங்களால எங்கட சக்திக்கு அப்ப உட்பட்ட வகையில என்னென்ன செய்ய வேணுமோ அதை நாங்க முழுமையாக செய்தன அடிப்படையில நாங்கள் காணி அளக்கிறதுக்குரிய தீர்மானத்தை எடுத்தினாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அதை அளக்கிறதுக்கு முயற்சி எடுத்தேன்னா பொதுமக்கள காணியை பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும்ன்றதுல நாங்கள் எல்லாரும் கரிசனையா இருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அதை நிறுத்த இல்லை. நான் கேட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னா எனக்கு ஒரு கிழமையில சொல்லியிருந்தோம். நாங்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நாள் தாரேன். அப்போ நாங்கள் போய் விட்டதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. நாங்கள் மேக்சிமம் அதுக்குரிய செயற்பாடு செய்து தருவோம் உத்தரவாதம் நாங்கள் உங்களுக்கு தரோம். சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்றால் புஷ்பவியாரைக்கு உரிய காணி 20 பரப்பில் இருந்த 6 குடும்பத்தையும் எப்படி எழுப்பி நீங்கள் வெளியேற்றினீங்க? அதே மாவட்ட செயலம் இதுக்கு இருக்கிற வியாராதிபதி எழுப்பி கலைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நிர்வாக அதிகாரி கடிதம் கொடுக்காமல் ஒரு அலுவலை செய்ய முடியுமா? நாங்கள் நிர்வாக அதிகாரி
பதில் சொல்லத்தானே சூழ்ச்சிமமாக ஏதோ ஒன்று. சரி, அப்ப இதான் நிலைமை. நாங்கள் உங்களுக்கு எப்படியும் நாங்கள் உங்களோட பிரதேச கூட தொடர்பு கொண்டு நாங்கள் அளக்கக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். அதுல எந்த விதமான அடுத்த முறை எல்லாமே எழுத்து மூலமா ஒரு அழகான முறையில செய்யுங்க. இது உண்மையா போய்க்காதுங்க. இது நீங்க வாய்மொழி மூலம் எங்களுக்கு வந்ததும் அந்தந்த பகுதிக்கு எழுத்து மூலம் போகாதது. உங்களுக்கு எப்படி தடையா இருந்ததோ இதுல இருக்கிற மற்றவைக்கு எழுத்து மூலம் போகாதது தான் நேற்று போய் கடைசியா ஒரு மணி ஒரு முறைப்பாட்டின் மூலம் இது தடுக்கப்பட்டிருக்கா நாங்க பாக்குறோம். இல்ல நாங்கள் நேற்று எங்கள்கிட்ட எழுத்து மூலம் ஒன்றுமே இல்லை. அளக்க பார சொன்னது நீங்க சொன்னது மட்டும்தானே சார். ஆவணம் இருக்கு. காணி உறுதி நிர்ணய திணைக்களம் எழுத்து மூலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காணி உறுதி நிர்ணய திணைக்களத்துக்கு எழுதி இருக்கு. காணியை அளவிடுறது எழுத்துல இருக்கு. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற காணி உறுதி நிர்ணய திணைக்களம் உடனடியாகவே அதை என்ன செய்யிருக்குது சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. எழுத்துல அனுப்பியிருக்கேன். பிரதேச செயலாளர் ஆராட்ட காணின்ற விருது எழுத்துல எல்லாமே எழுத்து மூலம். இதே வேளையில் நான் நேற்றைய தினம் புத்த சாசன அமைச்சுக்கு இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகின்ற விஷயத்தை எழுத்து நாங்களே அரசாங்க நடைமுறையில் நாங்கள் எழுத்துல எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். இதோட சின்ன தடங்கள் அல்லது நீங்கள் சொல்லுகிற இடையூறு ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே இதை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கிடையில அளக்கக்கூடிய முழுமையான ஒழுங்கை சேர உத்தரவாதம். அதில் சார் நாங்கள் கேட்ட மாதிரி எங்கள்கிட்ட முதல் கோரிக்கை வந்து இதை விட்டு போனால் நாங்கள் முடிஞ்சா நீங்க இப்ப மூன்று அமைச்சர் மேர் அந்த ஒரு குழுவில் எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட முடிவு ஏதோ ஒரு சடங்கள் வந்திருக்கு. அதே போல அந்த குழுவோட நீங்க தெரிவிங்க. அந்த 3 முக்கிய அமைச்சர் மேர் 2 பேர் புத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் 2 பேரும் கடத்தொழில் அமைச்சர். புத்த சாசன நீதி அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியுமோ தெரியாது என்னோட வெளிநாடு போட்டார் வெளிநாடு நினைக்கிறேன். மற்ற 2 அமைச்சருக்கும் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்தது மக்கள் கோரிக்கை. ஏன்னா தொடர்ந்து வந்து அளந்து நாங்கள் வந்து போகிறோம். விட்டுட்டு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், சகலருக்கும் தெரியும், காவல்துறையில இருந்து சகலருக்கும் தெரியும். இந்த மக்களின் காணி அங்க பிடிச்சு ஒரு ஆள் கட்டடத்தை கட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் என்ற ஒரு பரிதாபமான நிலை எல்லாருக்கும் தெரியும். அப்ப விட்டுட்டு நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். விட்டுட்டு அளந்து போய்க்க கதைச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த விடயத்தான் நேற்று கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் நேற்று அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிலைமைகளை இந்த என்னென்ன நிலைமைகள் இருக்கின்ற விஷயத்தை நான் நேற்று இரவும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அப்போ அவருக்கும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் மாதம் 15ஆம் தேதி அளக்கிற விஷயம் அவருக்கும் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நாங்கள் உலகாலம் இன்றைக்கு மட்டும் அவர்கிட்ட இயலாமே ஒத்துக்கொள்ள வச்சிடும். ஒரு சின்ன பிரச்சனை தானே. இப்ப இதை நீங்க இதுல வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு கணிசமான அதிகாரங்கள் இருக்கு. அரசாங்கம் தன்னுடைய அதிபராக மாவட்டத்துக்கு நியமிச்சுட்டு அதே அரசாங்கம் இன்றைக்கு எங்கட பார்வையில சார் சரியா இந்த மாவட்ட செயலாளரையும் உதாசீனம் செய்திருக்கிறதாயும் இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த யார கூட்டம் முடிவெடுத்த யாரும் இல்லை. மாவட்ட செயலாளரை மக்களோட அனுப்பி என்ன ஒரு பரதரமான ஒரே ஒரு கோரிக்கை வரும். மாவட்ட செயலகத்தில் நடக்க போற டிசிசி மீட்டிங்ல இது ஒரு முடிவா எடுத்து நீங்கள் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு முதலே அளக்கிறத இதுல இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம். மாவட்ட அதிபருக்கு முன்னால இந்த பிரச்சனை என்ற பெரும்பகுதி தீரும் வெளிப்படையா வைக்கிறோம். இப்ப இந்த சட்டவிரோத கட்டடத்தை இடிக்கிறது அதுகளுக்கு எல்லாம் அப்பால சார் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இங்க இருக்கணும். அந்த பிடிவாதம் அரசு ஏதோ ஒரு மட்டத்திலேருந்து வருது இல்லை. அவர் விட்டுட்டு போனாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால் இங்கே ஒரு காணி இருக்கு புத்த கோயிலுக்கு. அந்த கோயிலுக்குரிய உறுதி வச்சிருக்கிற நயனாதிபதி வியாராதிபதி வந்து மக்களோடையோ அரசு அதிபரோடையோ சகல ஒத்துழைப்பையும் வழங்கி கேட்க எந்த ஒரு ஆவணமும் மற்றொரு எங்கேயோ இருந்த ஒரு வியாராதிபதி தான் இருக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் தொடர்கதையாகிறதுக்கும் மூல காரணகத்தை அது. அவர் விட்டுட்டு போனாலும் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் 2 நாட்களில் உங்கள தலைமையில மிக இலகுவாக இரண்டால் அதற்குரிய உறுதியும் வியாராதிபதியும் அங்கே சட்ட ரீதியாக இருக்கணும். மிக இலகுவாக தீர்க்கப்படும் என்றதை மக்கள் சொல்றதை காணி உங்கள்கிட்ட பேரப்படுத்தினது பொய் என்றதை நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க. என்னண்டா இந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் போனபடியா உங்கள்கிட்ட பேரப்படுத்தல நாங்கள்
எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாரப்படுத்தி கடிதம் தந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக பாரப்படுத்தி வளமையா செய்ய பிரச்சனை செய்து ராணுவம் வளமையான இது கூட கையாளி பாதுகாப்பில் எல்லா இடமும் விட்டது. இதுல வந்து ஒருவர் இந்த காணியை இருந்தபடியால் அது அந்த நிலம் விட இல்லை. அதை விடுறதுக்குரிய முயற்சி தான் இவ்வளவுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஹைசைகோர்ட் சூழ்நிலை போராண்ட கடிதம் ஒரு அரச காணில 4 இடம் இல்லாம போய் இருந்திருந்தா என்ன செய்திருப்பீங்க? உங்களோட செயல்பாடு பத்தாது, உங்க 2 பேரும் செயல்பாடு பத்தாது. பிரதேச சபை ஒன்றும் செய்யல, செயலகமும் செய்யல. சனம் பாவம் அதான் பிரச்சனை. பிரதேச சபையும் செய்யல. பிரதேச சபை இல்ல, அப்படி விடையில பிரதேச சபைக்கு தெரியும் தானே இந்த காணி ஆட்டி என்று தெரியும் தானே. பிரதேச சபை பிரதேச செயலம் ஏன் செய்யல? இல்ல, கொழும்புல நடந்த கூட்டத்துல நான் போனது மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக தான் போனேன். நான் போய் அங்க உங்களுடைய காணி உங்களுக்கு விட வேணும்ன்றதுல நாங்கள் அழுத்தம் திருத்தமா இருந்தாங்க. அதில் கடத்தொழில் அமைச்சரும் அந்த விஷயத்துல உறுதிப்பாடா இருந்தார். அப்ப நாங்கள் அளக்க வழி கிடைக்கல. நாங்கள் முதலாவது வச்ச கோரிக்கையை இந்த முறை காணி அளக்கிறதாக இருந்தால் காணி சொந்தக்காரர்களை உள்ளுக்கு வச்சு அவர்கள் எல்லா காணி முன் வச்சுதான் நாங்கள் இன்றைக்கு சொந்தக்காரர் இல்லாம சர்வே டிபார்ட்மெண்ட் அளக்க முடியாது தானே. பிள்ளையான இன்டர்பிரேஷனை சொல்லக்கூடாது. தையட்டி திசவிகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையிலே இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டு திசவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமைகளுக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆகவே அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. நீங்கள் வந்து அரசாங்க திணைக்களங்கள் பௌத்த சாசன அமைச்சு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இதே வேளையில் இன்றைக்கு இந்த காணி அளவீட்டுக்கு எதிராக பிக்குவர்கள் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அது போலீஸ் அவர் தானே முறைப்பாடு செய்திருக்கின்றபடியால் அவர்கிட்ட அதை கேட்கலாம் பொருத்தமாக இருக்கும். குழுவில் அவரும் இருக்கிற நிலையில் வந்து அவர் இப்படி ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அது சம்பந்தமான அவர் முறைப்பாடு செய்த பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர் முறைப்பாடு செய்திருந்தால் அதை நீங்கள் அவர்கிட்டயோ அல்லது போலீஸ் நிலையத்திலேயோ கேட்டுக்கொண்டால் அந்த விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். முறைப்பாடு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு நேற்று அவர் முறைப்பாடு செய்யப்பட்டது. அப்போ தொடர்ந்து இன்றைக்கு நீங்கள் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை போய்க்குள்ள அவர் போலீஸில் முறைப்பாடு செய்கிறது. நாங்கள் வந்தது புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய அறிவுறுத்தலை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவருடைய அடிப்படையில் இதை மீள அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். கட்டுப்படாத அந்த பௌத்தவிக்கு இப்போ வந்து கட்டுப்படாமல் பொலிசுக்கு போகிற இடத்துல தொடர்ந்துமே அவரை நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு புத்த சாசனம் அந்த குழு தானே தீர்மானிக்கணும். நாங்களும் குழுவின் ஒரு அங்கத்தவர். அந்த குழுவை நீங்கள் நம்புறீங்க தொடர்ந்து? நாங்கள் அந்த குழுவில் இருக்கிறபடியால் நாங்கள் அந்த குழுவை நம்பித்தான் செயற்படுறோம். அந்த குழுவின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் நாங்கள் அதையும் முன்னெடுக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு குழுவை கூட்ட சொல்லின கோரிக்கையும் நாங்கள் அமைச்சுக்கு முன்வைக்க இருக்கிறோம். நான் மதி இந்த திஸ்ஸவிகாரை என்று அழைக்கப்படுற இந்த கட்டடத்தையும் கட்டப்பட்டிருக்கிற இடத்தின் காணி உரிமையாளர்கள் ஒருவர். இன்றைக்கு எங்களுக்கு ஜிஏஆல டிஎஸ் மூலம்
தாங்கள் இந்த அபகரிக்கப்பட்ட காணி சம்பந்தமாக அரச உயர் மட்டத்தில் நீதி அமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர், பிரதேச செயலாளர், மக்களின் சார்பாக காணிகள் இழந்தவர் சார்பாக பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் உள்ளடக்கப்பட்டு ஒரு கமிட்டி 3-4 தரம் கூடியிருக்கணும். அந்த எந்த ஒரு இதுலேயுமே காணி இழந்தவர் சார்பாக யாருமே போகையில்லை. அதுக்கு அரசாங்க அதிபர் வந்து காணி இழந்தவர் சார்பாக தாங்கள் தான் போகிறோம் என்று சொன்னவர். ஆனால் அந்த காணியை கவலைகரம் செய்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த விகாராதிபதி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த காணிகளை மக்களின் காணி மக்களுக்கு என்ற இந்த ஏகேடி அரசின் கொள்கைக்கு அமைய மக்களுக்கு கையளிக்கிறதுக்காக முடிவெடுக்கப்பட்டிருக்கண்டும். அந்த மக்களுக்கு கையளிக்கப்படுகிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். 17 பேரோ அதுக்கு மேற்பட்டவர்களோ, நாங்கள் 17 பேர் என்ற ஆவணங்கள் கையளிச்சிருக்கிறோம். அந்த 17 பேரும் மேலதிகமாக யாரும் இருந்தால் வாங்குவோம் உங்களோட காணியை மக்களுக்கு கையளிக்கிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். அது நிலவள திணைக்களத்தின் ஊடாகத்தான் இயலும். அதுக்கு நிலவள திலக்கணத்தினோட வந்து காணி அளவீடு செய்கிறதுக்கு இன்றைக்கு வாங்கன்றதான் எங்களை கூப்பிட்டுருந்தவன். அதுக்கு நாங்கள் முதல் போய் அரசாங்க அதிபர்கிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சினாங்க. அரசாங்க அதிபர் எல்லாமே எதுவுமே ஒன்றும் எழுத்து மூலம் இல்லாமல் வாய்மொழி மூலம் எங்களை நம்பி நீங்கள் வரலாம், நாங்கள் உங்களோட காணிகளை விடுவித்து தருவோம், விடுவிப்பதுக்காக மட்டும்தான் அளக்கிறோம், சுவீகரிக்கிற நோக்கம் எதுவுமே இல்லை. மற்றது இதில் சுவீகரிக்க முடியாது. இலங்கை எனக்கு தெரிஞ்ச சட்டவியலின்படியும் எங்களுக்கு ஆலோசனை கூறின சட்டத்தரங்களின்படியும் மதஸ்தலங்களுக்கென்று சுவீகரிக்க சட்ட ஏற்பாடுகள் இல்லை. முன்னுக்கு வரலாற்றிலையும் எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. மதஸ்தலங்களுக்கு சுவீகரித்தாண்டு. அப்போ இதுக்கு இருக்கிறது மதஸ்தலம் என்று சொல்லிக்கிறோம். எங்களுக்கு அது கட்டிடம். அந்த மதஸ்தலத்துக்கான சுவீகரிக்கிற சட்ட ஏற்பாடுகள் இல்லாதபடியால் நாங்கள் ஓகே அரசாங்க அதிபரை நம்பி இந்த அளக்கிற இடத்துக்கு வந்த நாங்கள். ஆனால் நேற்று ராவா சில ஏற்பாடுகள் அந்த 3 அமைச்சர் மேலையும் அரசாங்க அதிபரையும் தாண்டி சில ஏற்பாடுகள், அதுக்கு ஒவ்வொரு காரணம் எதுவுமே எழுத்து மூலம் எங்களுக்கு கையளிக்கப்பட இல்லை. வாய்மொழி மூலம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இன்றும் அளவை தடப்பட்டிருக்கிறது. எங்கள் காணிகளை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்காகவும் அது விடுவிக்கப்படுகிறதுக்காண்டியும் என்று அழைக்கப்பட்ட நாங்கள் இன்றும் அது ஒரு தனி மனிதனால். இப்போ நாங்கள் எத்தனையோ தரம் இதுக்கு முறைப்பாடு செய்ய காவல்துறையிட்ட போனால் முறைப்பாடு எடுக்கிற நிலையில் அவை இல்லை. ஆனால் நேற்று ராவு எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் ஒரு ஆளுடைய முறைப்பாடு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்டு அதை மூல காரணமாக நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். வேறு பல காரணங்கள் அங்கே இருக்கிறதாகவும் அவர்கள் தகவல் சொல்கிறார்கள். இன்று அளவு முழுமையாக தான் நிப்பாட்டப்பட்டு மே 15க்குள்ளே மீண்டும் அளவிடப்படும் என்று இன்றைக்கு அரசாங்க அதிபரால் எங்களுக்கு ஒரு வாய்மொழி மூல உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. ஆனால் மீன்பிடி அமைச்சர் ஜாழ் மாவட்டத்துக்கு கண்டு விசேஷமாக இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு மாதத்துக்குள்ளேயோ 2 கிழமை அளந்து மிக குறுகிய காலத்துக்குள்ள உங்களுக்கு காணிகள் விடுபடும். இப்போ அளந்து கொண்டு போய்க்க எங்களோட நிலையில் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல இல்லை. பீகாரைக்குள்ள எங்கள்ட ஒரு நிலை போயிருந்தால், பீகாரை என்று சொல்கிற அந்த கட்டடத்துக்குள்ள அந்த கோபுரத்துக்குள்ள எங்கள்ட ஒரு நிலை போயிருந்தால் அதுக்கு என்ன செய்வீங்கள்? ஆனால் அதில் ஒரு கல்லை வச்சுட்டு போவோம். கல்லை வச்சுட்டு போட்டு அப்புறம் என்னென்று நாங்கள் வந்து எடுக்கிறது அந்த நிலப்பாடு ஒன்றுக்குமே பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் வந்து அதுக்கும் பதில் இல்லாமல் செய்திருக்கணும். இதில் வெளிப்படையான இன்னொரு இது, இன்றைக்கு எங்கேயுமே அதிபர் பாதுகாப்பு வலயம் வடகிழக்கில் சகல மாவட்டங்கள்லேயும் இருந்தது. எல்லாமே மாவட்ட செயலாளர் ஊடாக மக்கள்கிட்ட படிப்படியாக கையளிக்கப்பட்டது ஒவ்வொரு அரசாங்கத்தினாலேயும். யுத்தம் முடிஞ்ச பிறகு அப்படி கையளிக்கப்பட்டு எந்த சந்தர்ப்பத்திலையுமே நில அரசாங்க நில அளவையாளர்களால் அளக்கப்பட்டு கையளிக்கப்படவில்லை. அந்த அவங்களுடைய வேலியில் பின்னகர்த்தி இடங்கள் விடப்பட்டு மக்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அளவீடுகள் செய்தவை. ஆனால் இதில் வந்து எங்களோட அரசாங்க அதிபரும் சொல்கிறார் தன்னிட்ட கையளிக்கப்பட்டது, இப்போ அது பாதுகாப்பு விலையும் இல்லை. அப்போ இந்த வேலிக்குள்ளே இருக்கிறது யார்? வேலிக்குள்ளே சிவிலோட நீங்கள் படம் எல்லாம் எடுத்தனீங்க. இது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எங்களோட காணிகள் ஒரு ஆள் கையகப்படுத்தி வச்சிருக்காது. ஒரு ஆள் ஒரு குடும்பம் கையகப்படுத்தி வச்சிருக்கு. அது பாதுகாப்பு வலயத்திலேருந்து கையளிக்கப்பட்டுடுது. அப்போ இதை மாத்திரம் ஏன் அரசு திணைக்களத்தில் வச்சு அளக்கணுமென்று கேட்கணுமென்றதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே
அதுக்கானபடியாக காண முடிய இல்லை. ஆனால் அப்படி தான் நடக்கணும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கணும். அப்போ அதுக்கு தடையும் எங்கேன்றதை உடவையாளர் உங்களுக்கு வடிவாக தெரியும். வடிவாக அதை வெளிப்படுது சமூகத்துக்கு எல்லா மட்டத்திலையும் அதை சொல்லுங்க. நாங்கள் அளக்க ரெடி, ஆனால் அதுக்கும் தடைப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்திருக்கிறோம். 92 வயதுலேருந்து 89 வயது 79 வயது அம்மா எல்லாம் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இதுக்கு காணி இருக்குது. இது முழுக்க மக்களின் காணி. அது 17 21 25 சில பேர் வராமல் இருக்கலாம். 30 வருஷம் 35 வருஷம் இடம்பெயர்வுக்கு வந்திருக்கிறோம். இதில் பௌத்த விசாரை கண்ட காணி வெளியில் இருக்குது தனிங்க. அதுக்கும் இதில் இப்போ இவர்கள் கையகப்படுத்தியிருக்கிற காணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது மக்களுடைய காணி. மீண்டும் அடுத்த மே 15 வரை காலவாசம் தந்திருக்கணும். நாங்கள் அவையிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். வளமையாக விளகாலம் செய்தது போல் நீங்கள் இதை காணியை விடுவீங்கோ. நாங்கள் எங்களோட சேவையரை வச்சு அளந்து கொண்டு போகிறோம். எங்களோட எல்லா பிரச்சனையோ சொரியல் பிரச்சனையோ அது நாங்கள் பார்க்குறோம், அளந்து கொண்டு போகிறோம். நடுவில் இருக்கிறதுக்கு அந்த நேரம் வந்து நீங்கள் தீர்மானத்தை சொல்லுங்க. ஒரு காணியை விடுவிச்சுட்டு அளங்கன்றதான் எங்களோட கோரிக்கை. இந்த நிமிஷம் அதான் எங்களோட கோரிக்கை. நீ இருந்து அடுத்த மே 15 தான் பார்க்கணும் என்ன செய்யணும் என்று. அரசாங்க அதிபர் 3 அமைச்சர்மார்கள் அதிகாரம் ஒரு சில தனி மனிதர்களால் இன்றைக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது தான் நாங்கள் விளங்கி கொண்டது. இன்றைக்கு 17ஆம் தேதி 11ஆம் தேதி இந்த மாவட்ட செயலகத்தில் மிகவும் அவசரமாக முதல் நாள் பின்னேறம் வந்தங்களுக்கு தகவல் தந்து இந்த காணிகள் நில அளவை செய்யப்பட வேண்டும் எனவும், செய்யப்பட்ட பின்னர் உங்களுக்கு இந்த காணிகள் விடுவிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் என்று கூறி எங்களை கூட்டத்துக்கு அழைச்சு சந்திரசேகரால் வாய்மொழி மூலம் நிறைய உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தரப்படுது. இதை சுவீகரிக்க மாட்டோம், வேறு எந்த தேவைக்கும் இல்லை, கம்பன்சேஷனுக்கு போக மாட்டோம், நெகோசியேஷனுக்கு போக மாட்டோம், ஒன்றுக்குமே போக மாட்டோம். ஆனால் உங்களை காணி விடுறது தான் நாங்கள் அளக்கிறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் 2-3 விஷயம் கொடுத்தாங்க. என் மற்ற காணியில் ஒன்றும் அளக்கையில் இதை மட்டும் அளந்து விடுவிக்கிறீங்க இல்லை, இது ஆமிட்டு இருந்து தன் கையில் வந்துட்டு நீ தாங்க ரிலீஸ் பண்ணி எல்லா உயர் பாதுகாப்பு வேலையும் ஆமி வந்து நேரடியாக எங்களோட கையில் தந்துட்டு போகிறே இல்லை. டிஎஸ்கிட்ட விடுவிச்சு டிஎஸ் தான் எங்களுக்கு விடுவிக்கிறது. அவள் வந்து எங்களுக்கு சுத்தமாக கதைகள் கணக்க சொன்னவே எங்களுக்கு ஓடி பிடிக்கிறதுக்கு கூடிய நேரம் கூட தராமல் இன்றைக்கு அளவீடு செய்ய போட்டிருந்தேன். அதுக்கே நாங்கள் இரவு பகலாக அலைஞ்சு நிறைய சட்டத்திறனிகளின் அறிவுரைகள் எடுத்த மட்டத்தில் இது வந்து அளவீடு செய்யாமலே விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காணி. ஆனால் இவர்கள் வந்து இதை மினக்கடுத்தி தடுத்து அளவீடு அப்படி இப்படி செய்கிறதுக்கு ஒரு காரணம் அங்கே இருக்கிற அந்த ஒற்றை மனிதன் இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அந்த காவி உட தரித்து இந்த நிலத்துக்கும் பேராசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒற்றை மனிதன் வந்து தனி ஒரு ஆளாக இருந்து இவ்வளவு பெரிய ஆட்டி படைக்கிறார். இவ்வளவு SLAS ஆஃபீஸர்ஸ், அரசு அதிகாரிகள், அமைச்சரகம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறார்ன்றதான் உண்மை. ஆனால் அவர்கள் அந்த பிக்குக்கு கூட காட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம், நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு பிறகு 2-3 விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும், எழுத்து மூலம் தர வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதம் வச்சிருந்தாங்க. அன்றைக்கு 11ஆம் தேதி இந்த கச்சேரியில் நடந்த மீட்டிங்கு உரிய மினிட்ஸ் கூட்ட அறிக்கை நாங்களும் ஒரு பங்குதாரர் என்ற ரீதியில் எங்களுக்கு அந்த அறிக்கை கட்டாயம் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. அது தரையில்லை. மற்ற இது வந்து சுவீகரிப்புக்கோ வேறு எந்த நோக்கத்துக்குமோ இல்லை, தனி அந்த காணி விடுவிப்பதற்காகத்தான் அளக்கிறோம், கட்டாயம் அளக்கத்தான் வேணும் என்ற ஒரு பட்சத்தில் அப்படி ஒரு எங்களுக்கு உறுதிப்பாடு நீங்கள் எழுத்து மூலம் அரசு இலச்சினம் பதித்த ஒரு லெட்டர் ஹெட்டில் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. தரையில் இன்றைக்கு வந்து அதே ஒரு காரணமாக வந்து மாவட்ட செயலர் சொல்கிறார், நீங்கள் 2-3 உறுதிப்பாடுகள் கேட்டிருந்தீங்க, அதை வழங்குறது தான் மே 15க்குள்ளே அவ்வளோ காலம் டைம் கேட்கணுமெண்டு. அப்போ நீங்கள் வாயால் அவ்வளோ உறுதியும் எங்களுக்கு தந்திருந்தீங்க, அதை எழுத்து மூலம் தரச்சல அந்த மினிட்ஸை கூட எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்க தர்றதுக்கு. ஏன்னா நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆதாரத்தை காட்டிடக்கூடாதுன்னு அந்த மினிட்ஸை எங்களுக்கு தர பயப்படுறீங்க, தராமல் மறைச்சு வாயால் சொன்ன காரணத்தை வச்சு எங்களை இந்த காணியை அளவிட பண்ணி போட்டு அப்புறம் வாயால் சொல் 2024 ஆண்டு வாயால் சொல்லி தடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு மக்கள் தடுத்துன்னு சொல்லி மாவட்ட செயலர் வந்து கதை சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் கூட அளந்து முடியுது சுவீகரிக்க போட நாங்கள் சொன்னாங்களானே, நீங்கள் கேட்க இல்லையோ, நீங்கள் அப்படி எங்கள்கிட்ட அப்பவே எழுத்து மூலம் கேட்டுருக்கலாம் தான் ஒரு வடை சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒன்றுமே தராமல் அளக்க வந்துவே தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டிருக்கிறதுன்னு நான் கருதுகிறேன். ஆனால் நாங்கள் வாய்மொழி மூலம் கேட்டது எழுத்து மொழி மூலம் தர சொல்லி கேட்க அவைக்கு ஒரு மாத டைம் தேவைப்படுதுண்டா அவை யோசிக்கிறான். பட் நாங்கள் ஏமாத்த வலுக்கிட்ட நாங்கள் இப்போ எழுத்து மூலம் தர கேட்குறான். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம், வேறு என்ன வழியில் அவன் அந்த ஒரு மாதத்துக்கு அவன் நிறைய லோயர்ஸை போட்டு அவன் யோசிக்கலாம், வேறு என்ன வழியில் இந்த காணியை சுவீகரிக்கலாம்னு அவன் யோசிக்கிறதுக்கு எடுக்கிற டைமாக தான் நான் யோசிச்சுக்கலாம். உன்னில் ஒரு நேர்மையும் இல்லாட்டி நீ பிக்குவட்டு ஆவணம் இல்லாட்டி எழுப்பிக்கல எங்கட காணியை விடு. அது இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக வச்ச கோரிக்கை நாங்கள் சந்தர்ப்பம் தந்து பார்த்தேன். நீங்கள் அதில் கூட எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சந்தேகம் வர மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களும் 100% சந்தேகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்களுக்காண்டி போய் நீங்கள் கதையுங்க, அளக்காமல் அந்த காணி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக கதைச்சு ஆர்கியூ பண்ணி அந்த காணியை அளக்காமல் எங்களுக்கு விடுவிக்கணும் என்று தான் நாங்கள் அந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்கோம்.